என்னதான் நடக்குது இந்த ஃபேஸ்புக்கில்? இனிமே எங்க வாழ்க்கையில மண்டலி போட்டுட்டு ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கான். என்ன அந்த ஆப்னா, நீங்கள் வந்து அந்த மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து பெண்டிங்லேயே அது இருக்குது. பல மாதங்கள் ஆகி வந்து அது வந்து ரிவ்யூலே தான் இருக்குது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இல்லை 4 மாதம் கூட பொறுக்கலாங்க. ஆனால் இத்தனை மாதங்கள் ஆகி வந்து அது பெண்டிங்லேயே இருக்குன்னா, இது யாரு மேலே தப்புன்னு தெரியல. இல்லை ஃபேஸ்புக் வந்து தூங்குறாங்களான்னு தெரியல. கம்பெனி ஃபேஸ்புக் பேஜ் மானிட்டேஷன் ரெக்வயர்மெண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா அந்த 6 lakhs டோட்டல் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், எவ்வளோ பெயின் இருக்கும், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து மானிட்டேஷன் கிடைக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ வந்து ஒரு கஷ்டமான ஒரு மனநிலைக்கு போகணும் உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும். மக்கள் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? யூடியூப்லேயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைப் 4000 வாட்சை வந்து அச்சீவ் பண்ணணும். மானிட்டேஷன் வந்து கொஞ்ச நாளில் வந்து நம்மளுக்கு ஒரு சுலபமாக வந்து அதை வந்து அப்ளை பண்ணணும் கிடச்சிது. ஆனால் இந்த ஃபேஸ்புக் எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க? ஏன்னா வந்து இந்த மானிட்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த ஃபேஸ்புக் எம்ப்ளாயி தான் வந்து மேனுவலாக வந்து செக் பண்ணி ரிவ்யூவில் போய்ட்டு செக் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து அதை அப்ரூவ் வந்து பண்ணணும். இதுக்கு சொல்யூஷன் யார்கிட்ட இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து அந்த கிரியேட்டர் சப்போர்ட்டில் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பலாம். அந்த மாதிரி வந்து நான் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணது வந்து ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரி அப்ளை பண்ணது வந்து நீங்கள் வந்து எழுத்து மூலமாக வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபீட்பேக் மூலமாக தெரிவித்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அலர்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்து இவங்களாம் வந்து ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம தான் அப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம வந்து அனுப்புகிறோமோ, இந்த ஃபீட்பேக் அனுப்புகிறோமோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மானிட்டேஷன் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் தான் பண்ணணும். இது தட்டி எழுப்புறது உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த ஃபேஸ்புக் மானிட்டேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக எனக்கு ஒரு கமெண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா ஸோ அதுக்கான தீர்வு வந்து நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.